ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்னி நட்சத்திரம் சீக்கிரமாக முடிய போகுது, அதனால சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும். இதற்கு உதாரணமே மகாபாரதமும் ராமாயணமும் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும், இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு சொல் கொல்லும், இதுக்கு என்ன உதாரணம்? மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இந்திர பிரஸ்தத்தில் ஒரு பெரிய அரண்மனை ஒன்று கட்டியிருந்தாங்க. அது தேவர்களுடைய சிற்பிகளான மயன்கிறவர் ரொம்ப அழகாக ஒரு தந்திரமாலாம் கட்டியிருந்தார். எப்படின்னா, தரை இருக்கிற இடத்துல தண்ணி போல் தெரியும், ஆனால் அது தரை. ஆனால் தண்ணி இருக்கிற இடத்துல தரை போல் இருக்கும், ஆனால் தண்ணி. அந்த மாதிரி மாற்றி மாறி வச்சுருந்தாராம். அப்போது துரியோதனன் பாண்டவர்களுடைய அரண்மனைக்கு பார்வையிட வந்திருந்தப்போ அந்த இடத்துல முதல்ல தண்ணி இருந்ததை பார்த்து தண்ணி நினச்சிட்டு நனையாமல் ஆடையை தூக்கி நடந்தானா. பார்த்தா அது தரை. அடுத்து பார்த்தா தண்ணி இருந்தது, அதை தரைன்னு நினச்சான், ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். உடனே அப்புறம் மாடியில் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திரௌபதி சிரிச்சிட்டா. சிரித்ததோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல, குருடனோட பையன் குருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த ஒரு வார்த்தை துரியோதனருக்கு ரொம்ப ஒரு அவமானமாக பாதிச்சிருச்சு. அதனோட விளைவு தான் தர்மரை சூதாட்ட அழைக்கிறதும், திரௌபதியை சபையில் வச்சு அவமானப்படுத்தினதும் மகாபாரத போருமே. அன்னைக்கு மற்றும் திரௌபதி ஒரு சொல்ல பார்த்து சொல்லியிருந்தா மகாபாரதமே கூட நடந்திருக்காதோ என்னமோ. அதே மாதிரி ஒரு சொல் வெல்லும். இதற்கு உதாரணம் ராமாயணம். ராமர் சீதையை பிரிஞ்சு துயரத்தில் இருந்தப்போ ஹனுமர் சீதையை தேடி போய் இலங்கையில் சீதையை கண்டுபிடிச்சோன்னே வேகமாக ராமர்கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை ராமருக்கு அத்தனை ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர் போய் இலங்கையில் போய் ராவணனை வென்று சீதையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். இதுதான் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும். அதனால் நம்ம பேசுகிற சொல்லு கொல்லணுமா வெல்லணுமாங்கிறத பார்த்து பேசுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.